ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி ஒரு நில ராசி. இதன் அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் குணம் கொண்டவர்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். இந்த மாதம் உங்கள் ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன. கிரக நிலைகளை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் அமைந்துள்ளன. இந்த மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன. செப்டம்பர் 11 புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 14 செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 15 சுக்கிரன் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 16 சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 29 புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தி அளிக்கும். 7.5 சனி விலகிவிட்டதால் கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கிவிட்டது. பொருளாதார நிலை உயரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். உயர்கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வீண் விரய செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக காதல் உறவுகள், வாழ்க்கை துணை அல்லது பிற மொழி சார்ந்த மனிதர்களால் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சில நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடும். எனவே எச்சரிக்கையாக பழகவும். சக ஊழியர்களை முழுமையாக நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உங்கள் பேச்சில் கவனம் தேவை. பேச்சின் இனிமையால் காரியங்கள் கைகூடி வரும். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருங்கள். உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் சரக்குகளை பாதுகாப்பதில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் திடீர் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பொறுமையுடன் கையாள்வது நல்லது. பெண்களுக்கு வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. நட்சத்திரங்களுக்கான பலன்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருக்காது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீண் வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். வெளிநபர்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். உயர்மட்ட அதிகாரிகளால் நல்ல பெயர் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாகன லாபம் ஏற்படும். திருவோணம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். திட்டமிட்டு செயல்படுவதால் முன்னேற்றம் உண்டாகும். சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைப்பீர்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையால் புகழும் அந்தஸ்தும் உயரும். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபெயர்வார்கள். திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உண்டாகும். உங்கள் பேச்சின் இனிமையால் காரியங்கள் கைகூடும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வாகனங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பரிகாரங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வரவும். இந்த மாதத்தில் உங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 19, 20 மற்றும் 21. இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாழ்த்துக்கள்.